चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 8-10-1971 அவ்யக்த பாப்தாதா மதுபன். தீபமாலை. தீபாவளி சைத்தன்ய தீபங்களுடைய மாலையின் நினைவு சின்னம். இன்று பாப்தாதா என்ன பார்த்து கொண்டிருக்கிறார்? எந்த தீப மாலையின் நினைவு நாளை மக்கள் கொண்டாடுகின்றனரோ அந்த சைத்தன்ய தீபங்களின் மாலையை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். தீபங்களின் மாலையான உங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார். தீப மாலையின் நினைவு நாளை மக்கள் கொண்டாடுகின்றனர். ஆனால் பாப்தாதா சைத்தன்ய தீபங்களின் மாலையை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அனைவரும் கூட எப்போது தீப மாலையின் தினத்தில் எரிந்து கொண்டிருக்கும் தீபங்களை பார்க்கிறீர்கள் எனில், பார்க்கும் போதே இது நமது நினைவு சின்னம்தான், நமது நினைவு சின்னத்தை தான் கொண்டாடுகிறார்கள் என்ற குஷி இருக்கிறதா? எப்படி எரிந்து கொண்டிருக்கும் தீபம் மனதிற்கு பிடித்தமானதாக உள்ளதோ அதே போல தனது நினைவு சின்னத்தை பார்க்கும்போது உங்கள் அனைவருக்கும் கூட உலகத்தின் தந்தை மற்றும் முழு உலகின் ஆத்மாக்களையும் பிடித்திருக்கிறது எனில், இன்று நினைவு சின்னத்தின் ரூபத்தை பிரதட்சமாக பார்க்க வந்துள்ளீர்கள். மாலையில் ஒரு மணி மட்டும் இருப்பதில்லை, ஆனால் பல மணிகள் சேர்ந்து மாலை உருவாகிறது. ஒருவேளை ஒரு தீபம் மட்டும் எரிந்து கொண்டிருந்தது எனில் அதை தீபங்களின் மாலை என கூற மாட்டோம். அதுபோல எரிந்து கொண்டிருக்கும் பல தீபங்கள் தான் மாலையின் ரூபத்தில் தென்படும். எனவே ஒவ்வொருவரும் தன்னை இந்த தீப மாலையின் நடுவில் கோர்க்கப்பட்ட எரிந்து கொண்டிருக்கும் தீபம் என நினைக்கிறீர்களா? அல்லது நீங்களும் எரிந்து கொண்டிருக்கும் அநேக தீபங்களின் மாலையை பார்த்து மகிழ்ச்சி அடைபவர்களா? இன்று தீப மாலையின் தினம். நீங்கள் அனைவரும் தீபாவளி கொண்டாடினீர்களா? இன்று விசேஷ ரூபத்தில் தீபாவளி கொண்டாடினீர்களா? அந்த மாதிரி சதா எரிந்து கொண்டிருக்கும் தீபங்களா? ஆனால் எப்போதும் விசேஷமாக நினைவு நாள் வருகிறது எனில் விசேஷ ஆத்மாக்கள் என்ன செய்ய வேண்டும்? விசேஷ ஆத்மாக்கள் யார் விசேஷ ரூபத்தில் நிமித்தமாக இருக்கிறார்களோ அவர்கள் விசேஷமாக என்ன சேவை செய்ய வேண்டும்? விசேஷ ஆத்மாக்கள் என்றால் மற்றவர்களை விட விசேஷமான காரியம் செய்ய வேண்டும் தானே? ஏனென்றால் எதை மற்ற ஆத்மாக்களும் செய்ய முடியுமோ செய்து கொண்டும் இருக்கிறார்களோ அதையே செய்வதால் அப்படி என்ன வித்தியாசம் ஏற்பட்டுவிடும்? விசேஷ ஆத்மாக்கள் என்றால் விசேஷமான காரியம் செய்ய வேண்டும். பாப்தாதா விசேஷ தினத்தில் விசேஷ ரூபத்தில் குழந்தைகளுக்கும் மற்றும் பக்தர்களுக்கும் 3 விதமான ரூபத்திலும் சேவை செய்கிறார். விசேஷ ஆத்மாக்களும் குறிப்பாக
தனது நினைவு தினத்தன்று சாட்சாத்கார மூர்த்தியாகி அப்படியே பாப்தாதாவிற்கு சமமாக ஆத்மாக்கள் மீது தனது நன்மைக்கான பாவனை மூலம் தனது ஆன்மீக சிநேகத்தின் ரூபத்தில் தனது சூட்சும சக்திகள் மூலம் ஆத்மாக்களில் பலத்தை நிரப்ப வேண்டும். எப்படி அவ்யக்த ரூபத்தில் நாலாபுறமும் உள்ள குழந்தைகளுக்கு சேவை செய்கின்றார். அவர்கள் புரிந்து கொள்கின்றனர். பாப்தாதா என்னிடம் தொடர்பு கொண்டார், என்னுடைய நினைவுக்கான பதில் அளித்தார், என்னுடைய நினைவிற்கான பிரதக்ஷ பலனை நான் அனுபவம் செய்தேன் அல்லது பக்தர்களும் அனுபவம் செய்கின்றனர். நமது அன்பு மற்றும் பாவனைக்கான பலனை பகவான் பூர்த்தி செய்தார் என்ற இந்த அனுபவம் நடைமுறை ரூபத்தில் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அத்தகைய விசேஷ ஆத்மாக்களை தனது அவ்யக்த ஸ்திதியில் தனது ஆன்மீக லைட் மைட் உடைய ஸ்திதியின் மூலம் லைட் மைட் ஆகி ஒரே இடத்தில் இருந்தவாறே நாலாபுறமும் அலௌகிக ஆன்மீக சேவையின் பாவனை மற்றும் உள் உணர்வு மூலம் சேவை செய்ய வேண்டும். எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை என்று இதற்குதான் கூறப்படுகிறது. என்னுடைய பிரஜை அல்லது பக்தர் இன்று விசேஷ ரூபத்தில் நினைவு சின்ன நாளில் விசேஷ ஆத்மா என்னை நினைவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என அப்படி அனுபவம் அல்லது உணர்வு ஏற்பட வேண்டும். அற்ப காலத்து ரித்தி சித்திக்காரர்கள் ஒரு இடத்தில் இருந்தபடியே தனது பக்தர்களுக்கு தனது ரூபத்தை பிரதட்சமாக சாட்சாத்காரம் செய்விக்க முடியும் எனில் விசேஷ ஆத்மாக்கள் உங்களால் தனது லைட் மைட் மூலம் பக்தர்களுக்கு அல்லது பிரஜைகளுக்கு தனது சேவை மூலம் அனுபவம் செய்ய வைக்க முடியாதா என்ன? எனில் எப்போது இத்தகைய விசேஷ நினைவு சின்ன நாள் வருகிறது என்றால் விசேஷ ஆத்மாக்கள் அப்படி விசேஷ சேவையினால் அனுபவம் செய்ய வைக்க வேண்டும். அந்த மாதிரி சேவை செய்கிறீர்களா? நல்லது, இந்த சேவை உள்ளது. மேலும் தீபாவளி அன்று தன்னை பற்றிய விசேஷ கவனம் இருந்ததா? இன்றைய நாளில் தனது ஆத்மாவினுடைய சமஸ்காரங்களின் சதா காலத்திற்குமான மாற்றம் கொண்டு வருவதற்கான விசேஷ கவனம் கொடுத்தீர்களா? எப்போது நினைவு சின்ன ரூபத்தில் இன்றைய தினம் பழைய கணக்கை முடிக்கும் முறையில் ரூபத்தில் நடந்து கொண்டே வந்துள்ளது. அது அவசியம் நடைமுறை ரூபத்தில் ஆத்மாக்கள் நீங்கள் செய்துள்ளதுதான் நினைவு சின்னமாக நடந்து கொண்டுள்ளது. முடிப்பதற்கு முன் தனது கணக்கு சோதனை செய்யப்பட்டு முடிவு வெளிப்படுகிறது. அதுபோல நீங்கள் அனைவரும் தனது கணக்கை சோதனை செய்தீர்களா? என்ன சோதனை செய்ய வேண்டும்? இன்றைய நாள் வரை என்ன புருஷார்த்தம் நடந்ததோ அதன் முடிவு இதுவரை எந்த விஷயங்களில் மற்றும் எத்தனை சதவீதம் வெற்றி மூர்த்தி ஆகியுள்ளேன். முதலில் தனது மனதின் சங்கல்பங்களின் கணக்கை சோதனை செய்யுங்கள். இதுவரை சம்பூர்ண சிரேஷ்ட சங்கல்பங்களுடைய முயற்சியில் எதுவரை வெற்றி கிடைத்துள்ளது? வீண் சங்கல்பங்கள் அல்லது தீய சங்கல்பங்களின் மீது எதுவரை வெற்றி அடைந்துள்ளேன் மற்றும் வார்த்தை மூலம் எதுவரை ஆத்மாக்களுக்கு தந்தையின் அறிமுகம் கொடுக்க முடிந்தது? எத்தனை ஆத்மாக்களை தந்தையின் சிநேகி அல்லது சகயோகி ஆக்க முடிந்தது? வார்த்தையில் எதுவரை ஆன்மீக தன்மை அல்லது அலௌகிக தன்மை அல்லது ஆகர்ஷணம் வந்துள்ளது? அதுபோல செயல் மூலமாக சதா ஞாரா பியாரா அலௌகிகம் அசாதாரண கர்மம் எதுவரை செய்ய முடிந்தது?
செயலிலும் எதுவரை கர்மயோகியினுடைய யுக்தியுக்த் சிநேகயுக்த் ரூபத்தை கொண்டு வந்துள்ளேன். தனது சமஸ்காரம் மற்றும் சொரூபத்திலும், அதாவது முகம் எதுவரை தந்தைக்கு சமமாக ஆகிருஷ்ண ரூபம், ஸ்நேகி ரூபம், சகயோகி ரூபம் ஆகியுள்ளது. இப்படி தனது கணக்கை சோதனை செய்வது மூலம் இதுவரை என்ன குறைகள் பலகீனங்கள் இருந்துவிட்டனவோ அவற்றை முடித்துவிட்டு புதிய கணக்கை ஆரம்பிக்க முடியும். இப்படி தனது கணக்கை சோதியுங்கள். தீபாவளி கொண்டாடுவது அல்லது தன்னை சம்பூர்ணம் ஆக்குவதற்கான திட சங்கல்பம் செய்வதுதான் கொண்டாடுவது என இதைத்தான் சொல்லப்படுகிறது. எனில் அந்த மாதிரி தீபாவளி கொண்டாடினீர்களா அல்லது மிலன் மட்டும் செய்தீர்களா? மிலனின் நினைவு சின்னம் மாலையின் ரூபத்தில் உள்ளது. ஆனால் திட சங்கல்பத்தின் நினைவு சின்னம் தீபத்தின் ஜோதி ரூபத்தில் உள்ளது என்றால் இரண்டு ரூபத்திலும் கொண்டாடினீர்களா? புத்தாடை அணிந்து கொண்டீர்களா? ஆத்மாவிற்கு புதிய ஆடை எந்த ஆதாரத்தில் கிடைக்கிறது? சமஸ்காரங்களின் ஆதாரத்தில் தானே கிடைக்கிறது. ஆத்மாவின் சமஸ்காரத்திற்கு ஏற்றபடி சரீரம் தயாராகிறது. எனில் எந்த புதிய சரீரம் அல்லது புதிய ஆடை அணிவீர்கள்? ஆத்மாவில் புது யுகத்தினுடைய சமஸ்காரம் அல்லது புது யுகத்தின் ஸ்தாபகர் தந்தை போல சம்பூர்ண சமஸ்காரங்களை தாரணை செய்வது, இதுதான் புதிய ஆடை அணிவதாகும். சரீரத்தில் எவ்வளவு வேண்டுமானாலும் புத்தாடை அணியுங்கள். ஆனால் இன்றைய பழைய உலகின் புதிய பொருள் கூட புதிய உலகத்திற்கு முன் பழையதாகும். ஏனெனில் இற்றுப்போன நிலையை அடைந்து விட்டது. ஆதலால் புத்தாடை அணிந்தால் கூட புதியது என கூற மாட்டோம். சதோ பிரதான உலகில் எல்லாமே புதியதுதான். தமோ பிரதான உலகில் பொருட்கள் அனைத்துமே பழையது, சாரமற்றது. எனில் அதை புதியது என கூறுவோமா என்ன? ஆதலால் புத்தாடை என்றால் தனது ஆத்மாவுடைய புதிய சமஸ்காரம், சிரேஷ்ட சமஸ்காரத்தை தாரணை செய்வது. இன்னும் என்ன செய்வோம்? எப்போது புதிய சமஸ்காரத்தை தாரணை செய்து விட்டீர்களோ கணக்கு வைப்பதால் தூய்மையாகி விடுவீர்களா? ஆகவே கணக்கு வைப்பது இதுதான் தூய்மையாவது, அதாவது சுத்தமாவது, தூய்மையாவது. எப்படி? தூய்மை செய்யும் போது அசுத்தம் மற்றும் புழு பூச்சிகளும் தானாகவே அழிந்து விடுகின்றன. அதே போல எப்போது அந்த மாதிரி கணக்கை சோதனை செய்வீர்களோ அப்போது இருக்கின்ற குறைகள் எல்லாம் தானாகவே முடிந்துவிடும். ஒருவர் மற்றவரிடம் தனது இனிமையான வார்த்தை மூலம் என்ன கொடுக்கல் வாங்கல் செய்வீர்கள்? எப்படி தீபாவளி அன்று ஒருவர் மற்றொருவருக்கு பரிசு அளிக்கின்றார்கள்? எனில் நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு என்ன பரிசு தருவீர்கள்? பிறருக்கு கொடுப்பதற்காக உங்களிடம் என்ன பொருள் உள்ளது? சிநேகம். சிநேகமோ ஒருவர் மற்றவரிடம் சதா இருக்கட்டும். ஆனால் இன்றைய நாள் விசேஷ சிநேகியாக ஆவீர்களா? சிநேகியாகவோ இருக்கிறீர்கள். மற்றும் இந்த சிநேகத்தின் அடையாளம் ஒருவர் மற்றவரது அருகில் இருப்பதின் அடையாளம்தான். தீபமாலை என கூறப்படுகிறது. விசேஷ நாட்களில் விசேஷமாக என்ன கொடுக்கல் வேண்டும்? இதுவரை தனது முயற்சி மூலம் சகஜமாக கிடைத்துள்ள வெற்றி அல்லது பெற்ற அனுபவம், அப்படி தனது அனுபவத்தின் ஞான ரத்தினம்
எதன் மூலமாக நடைமுறையில் அனுபவி ஆக்க முடியுமோ அந்த மாதிரியான ரத்தினங்களை ஒருவர் மற்றவருக்கு பரிசு அளிப்பதன் ரூபத்தில் விசேஷ ரூபத்தின் மூலம் அளிக்க வேண்டும். புரிந்ததா? தந்தையின் கஜானாவை தனது அனுபவம் மூலம் எதை நம்முடையதாக்கினோமோ அப்படி நம்முடையது ஆக்கிய ஞான ரத்தினங்களை ஒருவர் மற்றவருக்கு தர வேண்டும். இதனால் அந்த ஆத்மாவும் கூட சகஜ அனுபவியாகி வேண்டும். இதைத்தான் பரிசளிப்பது. எனில் ஒருவர் மற்றவருக்கு அது சதா நினைவு ரூபம் ஆகிவிடுமாறு அந்த மாதிரி தர வேண்டும். எப்போது இப்படிப்பட்ட ரத்தினங்களை யாருக்காவது தருகிறீர்கள் என்றால் எப்போதுமே அந்த ஆத்மாவிற்கு தந்தையுடன் கூடவே நீங்கள் கொடுத்த ரத்தினங்களின் நினைவும் நிச்சயமாக இருக்கும். எனில் யாருக்கு கொடுத்தாலும் எப்போதுமே சம்பன்னம் ஆகக்கூடிய பரிசுதான் தர வேண்டும். இந்த மாதிரி தீபாவளியை கொண்டாடுங்கள் மற்றும் அதுபோல் சிரேஷ்ட ஆத்மாவாகி மற்ற ஆத்மாக்களுக்கும் விசேஷ சிரேஷ்ட சேவை செய்யுங்கள். இன்றைய நாட்களில் எல்லா ஆத்மாக்களும் பணத்தின் வேட்டையில் உள்ளனர். எனில் இத்தகைய ஆத்மாக்களுக்கு அவர்கள் ஒருபோதும் செல்வத்தை யாசிக்க வேண்டிய அவசியமே இல்லாத அளவு அந்த மாதிரி ஆன்மீக செல்வத்தை அழியுங்கள். யார் காசு பணம் கேட்பார்கள்? பிச்சைக்காரர்கள். இன்றைய நாட்களில் ஆத்மா பிச்சைக்காரனாகி விடுகிறது. ராயல் பிச்சைக்காரன் எனலாம். எவ்வளவுதான் கோடீஸ்வரனாகட்டும், ஆனால் இன்றைய நாட்களில் பிச்சைக்காரனாகி விடுகிறார்கள். அப்படிப்பட்ட பிச்சைக்கார ஆத்மாக்களை பிச்சைக்காரத்தனத்திலிருந்து விடுவியுங்கள். இதைத்தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை. வள்ளலின் குழந்தைகள் அல்லவா? எனில் வள்ளலின் குழந்தைகள், வரம் அளிப்பவரின் குழந்தைகள் தனது வரதானத்தின் சக்தியின் மூலம், ஞானத்தின் சக்தியின் மூலம் பிச்சைக்காரர்களை பணக்காரர்களாக ஆக்குங்கள். இன்று இந்த பிச்சைக்கார ஆத்மாக்கள் மீது விதாத்தா மற்றும் வரதாத்தாவின் குழந்தைகளுக்கு இரக்கம் வர வேண்டும். எந்த ஆத்மாக்களுக்கு இப்படி இரக்கம் வருகிறதோ அவர்களைத்தான் மாயா மற்றும் உலகிலுள்ள இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் வணங்குகின்றனர். ஆதலால் இன்று வரையிலும் தீபமும் ஏற்றுகின்றனர். எப்போது தீபம் ஏற்றுகின்றனரோ அப்போது நிச்சயமாக நமஸ்காரம் செய்கின்றனர். எனில் இந்த மாதிரி விழிப்படைந்த ஜோதி உடைய ஆத்மாக்களின் நினைவு சின்னத்திற்கு இன்னும் கூட மகிமை உள்ளது. அணைந்து போன தீபத்தை யாரும் நமஸ்கரிப்பதில்லை. எனில் சதா எரிந்து கொண்டிருக்கும் தீபம் ஆகுங்கள். அத்தகைய ஆத்மாக்களை பாப் தாதாவும் நமஸ்கரிக்கின்றார். நல்லது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।